இன்றைக்கி நம்ம மக்கானா பற்றி பார்க்க போகிறோம். இந்த மக்கானா அப்படின்றது ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மாதிரி இருக்குது. இந்த மக்கானா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு நீர் அள்ளி முள் தாவரம் அதோடைய விதையாக வந்து இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் பீகார் தான் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாங்க. ரீசெண்டாக 2025 பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கானா வாரியத்தை வந்து பீகாரில் அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து ஓப்பன் வந்து பண்ணி வச்சுட்டாங்க. இந்த மக்கானா போர்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக பீகார் தான் நம்ம நாட்டுடைய மக்கானா உற்பத்தியில் 90% வந்து உற்பத்தி வந்து பண்ணுது. ஆனால் ஏற்றுமதி செய்கிறது பார்த்தோம் அப்படின்னா அசாமும் பஞ்சாப் ஏற்றுமதி செய்யுது. இல்லை குறிப்பாக பஞ்சாப் வந்து ப்ராப்பராக வந்து என்ன பண்ணால் பயிரிடுறது கூட கிடையாது. ஆனால் ஏற்றுமதி அவங்க வந்து டாப்ல இருக்காங்க. ஸோ பீகார் விவசாயம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நோக்கத்தோட இந்த மக்கானா வாரியம் என்ன பண்ணணும்னா, அந்த குறைகளை ஃபுல்லாக கலைஞ்சு அவங்களுடைய ப்ரொடக்ஷனை அதிகரித்து ஏற்றுமதிக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பங்கு வகிக்கும். இதை பற்றி ஒரு டீடைல் அனாலிசிஸ் வீடியோ வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ டீடைல் வீடியோ பண்ணிட்டு மறக்காம ஸ்கிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக டிஎன்பிசி பண்ணணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாய்.